ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி அப்கமிங் எக்ஸாம்ஸில் ஏகப்பட்ட கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ முழுமையாக இதை வந்து பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதிரடியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட் கவர்னர், ஒரு மாநில ஆளுநர் ஒரு பில்லுக்கு ஓகே பண்ணணும், ஒரு அசன்ட் கொடுக்கணும் மசோதாக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், எதுக்குள்ளே வந்து பண்ணி முடிக்க முடியும், எத்தனை மாதங்களில் அந்த பில்லுக்கு ஓகே வந்து பண்ணணும், ஒரு கவர்னருக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன பவர் இருக்குது, எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அரசியலில் இந்த ஒரு கண்டென்ட் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கேள்விகள் அதிகமாக வந்து வரலாம். ஏன்னா இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் படி கிடையாது, டைனாமிக் பார்ட்டு. எல்லா வருஷமும் இது அப்டேட் ஆகிட்டே வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் புக்கில் படித்தது ஒரு மாதிரியாக இருக்கும், அப்டேட் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ புக்கில் படித்ததையும் அப்டேட்டையும் ப்ராப்பராக லிங்க் பண்ணி படித்தா மட்டும்தான் பாலிட்டி ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரைட், பார்த்துடலாம். இதில் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் கவர் ஆகுது. ஆர்டிகல் 200, 201, 140 நிறைய வந்து கவர் ஆகுது. எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ரைட். சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் ஆன் கவர்னர்ஸ் பவர் ஓவர் த ஸ்டேட் பில். என்ன கேஸ்? ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. அப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் இதை வந்து பார்த்தா போதுமா? அங்கே மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகுமா, கவர் ஆகுமா? கிடையாது. இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்தியா முழுக்க அப்ளை ஆக போகுது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்னருக்கும் இது பொருந்தும். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிப்பா, என்ன கேஸ் இது? இன் ஜென்ரல் ஒரு பில் வந்து இருக்குது, ஒரு மசோதா வந்து கொண்டு வராங்க. இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா ஒரு பில்லை லோக்சபாவில் கொண்டு வருவாங்க. அங்கேருந்து ராஜ்யசபாவுக்கு அந்த பில் வந்து போகும். இல்லைனா ராஜ்யசபாவில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பில் லோக்சபாவுக்கு வந்து போகும் இல்லையா? அப்போ ரெண்டு ஹவுஸ்லையுமே, மக்களவை மாநிலங்களவையில் ரெண்டுமே பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவோட பிரசிடென்ட் இதுக்கு சைன் பண்ணால் மட்டும்தான், ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு மசோதா நடைமுறைக்கு சட்டமாக வந்து வரும் இல்லையா? சேம் ஒரு ஸ்டேட்டில் ஒரு அசெம்பிளி பில்லை வந்து கொண்டு வராங்க. அந்த பில்லுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டேட் கவர்னர் அந்த பில்லுக்கு அசன்ட் கொடுத்தா மட்டும்தான் சம்மந்தப்பட்ட ஒரு மசோதா சட்டமாக நடைமுறைக்கு வரும். இது யதார்த்தம், நம்ம பாலிட்டியில் வந்து படிச்சிருப்போம். இங்கே என்ன ஆகுது? தமிழ்நாட்டில் ஒரு 10 பில்லுக்கு மேலே கவர்னருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த 10 பில்லுக்கும் ரொம்ப காலதாமதம், ரொம்ப டைம் எடுத்து இன்னும் சைன் வந்து கொடுக்கவே இல்லை, ஓகே கொடுக்கவே இல்லாதனால எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சரிங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஆர்டிகல் 200 இதை வந்து பேசியிருந்தாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்டேட்டில் ஒரு பில்லை வந்து கொண்டு வராங்கன்னா அந்த பில்லுக்கு கவர்னர் ஓகே கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த பில்லை நடைமுறைக்கு வந்து வரும். இந்த இடத்துல ஒரு பில்லை அனுப்பும் போது கவர்னருக்கு 4 சான்ஸ் இருக்குது, 4 சாய்ஸ் இதில் வந்துருக்கு. என்னென்ன விஷயம் இருக்குது? ஒன்று, அந்த பில்லுக்கு ஓகே பண்ண முடியும், கிராண்ட் அசன்ட், ஓகேப்பா அந்த பில் நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. நம்பர் 2, வித் ஹோல்ட் அசன்ட், இல்லை வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா பண்ணுற மாதிரி வெயிட்டிங்கில் வந்து போட்டு வைக்க முடியும். இன்னொன்று, அந்த பில்லை திருப்பி அனுப்ப முடியும், ரீகன்சிடர் எக்ஸப்ட் ஃபார் மணி பில். ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். 4வது, அந்த ஒரு பில்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. ஓகேவா? இதில் இந்த 3rd பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் இதை பற்றி தான் பெருசாக இங்கே வந்து பேசியிருப்பாங்க. ரீகன்சிடர் எக்ஸப்ட் த மணி பில். மணி பில்லில் கவர்னர் திருப்பி அனுப்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா, மணி பில் இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்னர்கிட்ட ப்ரீவியஸ் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு தான் இங்கே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ வந்து வராது. ஒரு நான் மணி பில்லை இவங்க திருப்பி அனுப்ப முடியும். இதில் என்ன ஒரு கேஸ் இருக்குன்னா, சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வந்து வரும். இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டில் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ முழுமையாக வந்து பார்த்துக்கோங்க. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா என்ன? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பில் வந்திருக்கு, ஏபிசின்னு ஒரு பில் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஏபிசி ஒரு பில்லு தமிழ்நாட்டில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்லு கவர்னர் கைக்கு வந்து போகுது. ஓகே, இந்த கவர்னர் என்ன பண்ணுறாங்க, இந்த பில்லில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அசம்பிளி வந்து பாஸ் பண்ணுறாங்க, கவர்னருக்கு வந்து போகுது. அதுக்கப்புறம் திரும்ப அசம்பிளிக்கு அந்த பில்லை வந்து கவர்னர் வந்து அனுப்பிடுறாங்க. இப்போது இந்த அசம்பிளி என்ன பண்ணலான்னா, ஒன்று அதில் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திரும்ப அந்த பில்லை வந்து சென்ட் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா சில கரெக்ஷன் பண்ணி ஏபிசிடின்னு அப்படின்னு பண்ணி திரும்ப அந்த பில்லை வந்து அனுப்பி வைக்கலாம். ஓகேவா? அப்போது கரெக்ஷன் பண்ணாமல் சென்ட் பண்ணாலும், கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணாலும், அட் வாட் கேஸ் இங்கே கவர்னர் அதுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் சஸ்பென்சிவ் வீட்டோ. ஓகே, ஸோ வீட்டோவில் நிறைய விஷயம் வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். பட் இங்கே என்ன விஷயம், அந்த ரீகன்சிடர் ஒரு பில்லை வந்து அனுப்புகிறாங்க, திருப்பி அதை அனுப்பிச்சாச்சு. அனுப்புனதுக்கு அப்புறம் சம்மந்தப்பட்ட ஒரு அசம்பிளி அந்த பில்லை கரெக்ஷன் பண்ணாலும் கரெக்ஷன் பண்ணலனாலும் திருப்பி அனுப்பும்போது, செகண்ட் டைம் அனுப்பும் போது அந்த பில்லுக்கு சைன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் சஸ்பென்சிவ் வீட்டோ.
ஓகே, இங்கே என்ன கேஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த 10 பில்லில் நிறைய பில்ஸு செகண்ட் டைம் அனுப்பும் போதும் கவர்னர் இங்கே சைன் வந்து பண்ணலை. இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு இதில் அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி, 4th பாயிண்ட் என்ன, அந்த ஒரு பில்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். எதெல்லாம் பண்ண முடியும்? இன்கேஸ் ஒரு பில் கொண்டு வராங்க அசம்பிளியில், அந்த பில் வந்து ஒரு ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது, ஒரு டாக்ஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பில்லை பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கவர்னர் ரிசர்வ் பண்ண முடியும், அனுப்பி வைக்க முடியும். சரிங்க, இப்போது ஒரு பில்லை பிரசிடெண்ட் அனுப்பியாச்சு அப்படின்னா அங்கே ஆர்டிகல் 201 வந்து ப்ளே ஆகும். ஒன்ஸ் அந்த கவர்னர் பிரசிடெண்ட்டுக்கு அந்த பில்லை அனுப்பிட்டா கவர்னருக்கு ரோலே கிடையாது, ரோல் வந்து முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் தான் அதை முழுமையாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, சரி, இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த பில்லு பிரசிடெண்ட் கிட்ட வந்து போயாச்சு. போனதுக்கப்புறம் பிரசிடெண்ட் அந்த பில்லுக்கு ஓகே பண்ணலாம், பிரசிடெண்ட் அந்த பில்லை வித்ஹோல்ட் பண்ண முடியும், அந்த பில்லை திருப்பி அனுப்ப முடியும். இங்கே இந்த திருப்பி அனுப்புகிறாங்கல்ல, இந்த ஒரு விஷயத்தில் கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. நம்ம என்ன பார்த்தோம், இப்போ ஒரு பில்லு வந்திருக்கு, அசம்பிளி வந்து கொண்டு வராங்க, அசம்பிளி கொண்டு வர ஒரு பில்லை கவர்னர்கிட்ட வந்து போகுது, கவர்னர் அந்த பில்லை திருப்பி வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அசம்பிளி கரெக்ஷன் பண்ணலாலும் கவர்னர் சைன் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு பில்லு வந்து இருக்குது, அந்த பில்லு பிரசிடெண்ட் கிட்ட வந்து போகுது. பிரசிடெண்ட் கிட்ட போனதுக்கப்புறம் பிரசிடெண்ட் அந்த பில்லை திருப்பி அசம்பிளிக்கே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. பிரசிடெண்ட் சென்ட் பண்ணால் அந்த பில்லை கரெக்ஷன் பண்ணாமலும் அந்த பில்லை அனுப்புகிறாங்கன்னா அந்த பில்லுக்கு கவர்னர் மாதிரி ஒரு ஸ்டேட் பில்லுக்கு பிரசிடெண்ட் சைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சஸ்பென்சிவ் வீட்டோ இங்கே பிரசிடெண்ட்டுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பிரசிடெண்ட்டுக்கான சஸ்பென்சிவ் வீட்டோ ஸ்டேட் பில்லுக்கு மட்டும்தான் வந்து கிடையாது. இதுவே லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ பில்லை பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பிரசிடெண்ட்டுக்கு வீட்டோ பவர் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஒரு ஸ்டேட் பில்லை கொண்டு வரும்போது பிரசிடெண்ட்டுக்கு சஸ்பென்சிவ் வீட்டோ பவர் கிடையாது. இவங்க என்ன பண்ணலாம், சைன் பண்ணலாம், பண்ணாமலும் அங்கே வந்து இருக்கலாம். இதுதான் ஆர்டிகல் 200 and 201. ஓகேவா? சரி, இதை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்ப்போம். நம்பர் 1, கவர்னர் டிலே பண்ணுறது இல்லீகல், அன்கான்ஸ்டியூஷனல். ரொம்ப நாள் நீங்கள் தள்ளி போடக்கூடாது. அண்ட் சேம் டைம் செகண்ட் டைம் அனுப்புகிறாங்க ஒரு பில்லை, செகண்ட் டைம் அனுப்பும் போது அங்கே சைன் பண்ணி தான் ஆகணும். அப்படி சைன் பண்ணாத பட்சத்தில் அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஆர்டிகல் 142 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 142 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்ப்போம். 142 அப்படின்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி கேஸ். நம்ம ரீசெண்டாக வந்து இதை பார்த்துருப்போம். இந்த ராஜீவ்காந்தி அசோசியேஷன் கேஸில் பேரறிவாளன் கேஸ் வந்து போயிருக்கும். அந்த கேஸ்லேயும் ஆர்டிகல் 142 பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. முழுமையாக பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி டேரெக்டாகவே கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அந்த டைமில் ஒரு ரெமெடி வந்து கிடைக்கல, எல்லா கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, நிறைய லாஸ் வந்துருக்கு. ரெமெடி கிடைக்காத பட்சத்தில் இறுதியாக இந்த ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி ஒரு முழுமையான ஒரு நீதியை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 200 படி என்ன பண்ணியாகணும், கவர்னர் திரும்பி ஒரு பில் அனுப்பினா அங்கே சைன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இதை லேட் பண்ணுறது, டைம் பவுண்ட் பண்ணுறது எரர் இன் லா, இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இங்கே ஒரு கவர்னருக்கு அப்சல்யூட் வீட்டோவோ பாக்கெட் வீட்டோவோ ரெண்டுமே கிடையாது. ஏன்னா கவர்னர் இங்கே பண்ண போகிறது வெறும் சஸ்பென்சிவ் வீட்டோ மட்டும்தான். அப்போ ரெண்டுமே என்னங்க, அதை நம்ம வந்து பார்த்துலாமா? இதில் 4 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று அப்சல்யூட் வீட்டோ, ரெண்டாவது குவாலிஃபைட் வீட்டோ, மூணாவது சஸ்பென்சிவ் வீட்டோ, நாலாவது பாக்கெட் வீட்டோ. ஓகேவா? இதில் குவாலிஃபைட் வீட்டோ இந்தியாவில் வந்து கிடையாது. மற்ற 3 வீட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அப்சல்யூட்டு, சஸ்பென்சிவ், பாக்கெட், இது மூணுமே இந்தியாவோட பிரசிடெண்ட்டுக்கு இது அப்ளிகபிள் ஆகும், அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் கவர்னர் சஸ்பென்சிவ் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். சரிங்க, அப்சல்யூட் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல வித்ஹோல்டிங் ஆஃப் அசன்ட் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர். ஒரு கவர்மெண்ட்டை வந்து கொண்டு வராங்க, ஒரு பில்லை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரசிடெண்ட் சைன் பண்ணாமலே இருக்க முடியும். அதுதான் அப்சல்யூட். அப்சல்யூட்டாக சைன் பண்ண மாட்டேன் அப்புறம் மாதிரி வந்து பண்ண முடியும். அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். 2 கேஸில் வந்து பண்ணலாம். ஒன்று ப்ரைவேட் மெம்பர் பில், ஒரு மினிஸ்டர் இல்லாமல் ஒரு எம்பி ஒரு பில்லு கொண்டு வந்தாங்கன்னா அந்த பில் என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு ரொம்ப நாளாக வித்ஹோல்டில் பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க, இந்த கவர்மெண்ட் கலைஞ்சிடுச்சு, புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த நியூவாக ஃபார்ம் ஆன ஒரு கவர்மெண்ட்டு முன்னாடி கொண்டு வந்த கவர்மெண்ட் பில்லை பாஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது வித்ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். இது அப்சல்யூட் வீட்டோ ஃபார் பிரசிடெண்ட். ஓகே, குவாலிஃபைட் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு வந்து கிடையாது. சஸ்பென்சிவ் வீட்டோ இங்கே என்னது, லோக்சபாவில் ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டுக்கு வந்து போகுது,
பிரசிடென்ட் அந்த பில்லை திருப்பி அனுப்புகிறாங்க. திருப்பி அனுப்புறதுக்கப்புறம் சைன் பண்ணாலும் சைன் பண்ணலனாலும் இங்கே பிரசிடென்ட் அதுக்கு ஓகே கொடுத்து தான் ஆகணும். அதுதான் சஸ்பென்சிவ் வீட்டோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சஸ்பென்சிவ் வீட்டோ ஒரு பிரசிடெண்ட்டுக்கு ஸ்டேட் பில்லுக்கு தான் கிடையாது, பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தால் அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். பாக்கெட் வீட்டோ பொறுத்த வரைக்கும் பாக்கெட்டில் போட்டு ஜாலியாக சுற்றலாம், நான் சைனே போட மாட்டேன், ஆக்ஷனே எடுக்க மாட்டேன் அப்புறம் மாதிரி ஜாலியாக சுற்ற முடியும். அதுதான் பாக்கெட் வீட்டோ. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஸ்டேட் கவர்னருக்கு பாக்கெட் வீட்டோவோ அப்சல்யூட் வீட்டோவோ கிடையாது, வெறும் சஸ்பென்சிவ் மட்டும்தான். அதை தவிர்த்து அப்சல்யூட், சஸ்பென்சிவ், பாக்கெட் இது மூணுமே பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து வரும். ஒரு கவர்னருக்கு சஸ்பென்சிவ் வீட்டோ மட்டும்தான் உண்டு. ஓகே, ஸோ அந்த விஷயம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்சல்யூட் வீட்டோவோ பாக்கெட் வீட்டோவோ யாருக்கு கிடையாது, கவர்னருக்கு இங்கே வந்து கிடையாது. அப்போ அந்த ஆர்டிகல் 200 பேஸ் பண்ணி இன்டெஃபினெட்லி, அதாவது ரொம்ப காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, டிலே பண்ண முடியாது. டிலே பண்ணால் அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்புறம் மாதிரி இங்கே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியாச்சு. கவர்னர் பொறுத்த வரைக்கும் ஃபாலோ த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கான ஆர்டிகல் தான். ஸோ 163 பேஸ் பண்ணி என்ன விஷயம் உங்களுக்கு, கவர்னர் எல்லாமே அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் டைம் ஃப்ரேம் ஒர்க்கு தான். சரி, இதுக்கப்புறம் ஒரு கவர்னர் என்ன வந்து பண்ண முடியும் அதை வந்து பாருங்கள். ஸ்டேட் கேபினட் அட்வைஸ் பண்ணும் போது 1 மாதம் வரைக்கும் அந்த பில்லை என்ன பண்ணலாம், ரிசர்வ் வந்து பின்னாக வச்சுருக்க முடியும். இல்லை அகெயின்ஸ்ட் அட்வைஸ் அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் அதை வித்ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சைன் பண்ணாமல் இருக்காங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். ரைட்டு. இப்போது ஒரு பில்லை என்ன பண்ணுறாங்க, ரீஎனெக்ட் பண்ணுறாங்க. அசம்பிளியில் வந்து இருக்குது, அந்த பில்லை கவர்னருக்கு வந்து போகுது, திரும்ப அசம்பிளிக்கு அனுப்புகிறாங்க. அசம்பிளி அதை ரீஎனெக்ட் பண்ணி அனுப்பிட்டா 1 மாதத்துக்குள்ளே அவங்க சைன் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 10 பில்லுக்கிட்ட ரீஎனெக்ட் பண்ணியும் கவர்னர் அங்கே அசன்ட் வந்து கொடுக்கல. அப்படி அசன்ட் பண்ணாதனால தான் ஒரு கேஸ் பெருசாக இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக வந்து இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு பில்லை ரீஎனெக்ட் பண்ணும் போது திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த திருப்பி அனுப்புறது கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் கரெக்ஷன் பண்ணலாலும் 1 மந்த்துக்குள்ளே அவங்க அங்கே அசன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இன்கேஸ் அந்த ஒரு பில்லை பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணால் 3 மந்த்துக்குள்ளே அதை என்ன பண்ணியாகணும், அசன்ட் இங்கே வந்து கொடுத்து ஆகணும். ஓகேவா? சரி, எல்லா விஷயம் என்ன பண்ணியாகணும், மஸ்ட் ஆக்ட் ஆன் கேபினட் அட்வைஸ். ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா வருது, டிபிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து வருது, அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்ட விஷயமா வருது அப்படின்னா அங்கே மட்டும் என்ன பண்ணலாம்னா வந்து தள்ளி போடலாம். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே இந்த டைம் பவுண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படாத ஒரு விஷயம், அது இங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னும் போது இதை கிளியராக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஆர்டிகல் 200 டைம் பவுண்டு இல்லை, அவங்க எப்போ வேணால் சைன் பண்ணலாம் அப்புறம் மாதிரி தான் வந்துருக்கு. தெளிவாக சொல்லியாச்சு. கேபினட் அட்வைஸ்னால் 1 மாதத்துக்குள்ளே, வித்தவுட் அதாவது அகேன்ஸ்டாக இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே, ரீஎனெக்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப இது இம்பார்ட்டன்ட், 1 மாதத்துக்குள்ளே பில்லை கொண்டு வந்தே ஆகணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மாதங்களில் ஒரு பில்லை வந்து பாஸ் ஆகிடும். இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்னருக்கும் இது அப்ளிகபிள். ஓகே, 2006 ரமேஸ்வர் பிரசாத் கேஸ் பாருங்கள். இந்த கேஸில் கவர்னர் கொண்டு வர ஒரு பவர் ஆர்பிட்ராக இருந்தால் அதை என்ன பண்ண முடியும், ரிவ்யூ பண்ண முடியும். இது என்ன கேஸ்னால் 2005 பீகாரில் அசம்பிளியை கலைச்சிட்டு ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரூலுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் வந்து போடப்பட்டிருக்கும். அந்த ரூலை இங்கே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு கவர்னர் கொண்டு வர ஒரு விஷயம் ஆர்பிட்ராக இருந்தால், தனிச்சையாக முடிவு எடுக்கிறாங்கன்னா, அது தப்பாக இருக்குன்னா அதை ரிவ்யூ பண்ண முடியும் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. இதோட ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பில்லுக்கு என்ன வந்து பண்ண முடியும், இது ஆர்டிகல் 356 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பிரசிடென்ட் ரூல் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த பிரசிடென்ட் ரூலுக்கு இது கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த ஆர்டிகல் 200க்கும் இந்த ஆர்டிகல் 201க்கும் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ இந்த 200 என்ன, இதுக்கப்புறம் டைம் பவுண்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு கவர்னர் அங்கே அசன் வந்து கொடுக்கணும். டைம் பவுண்டை மீறினா அது அன்கான்ஸ்டியூஷன் அப்புறம் மாதிரி இங்கே கிளியராக இங்கே வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆர்டிகல் 200 அப்படின்னா என்ன, 201 வந்து என்ன, 200 பிரசிடென்ட் கவர்னருக்கு சஸ்பென்சிவ் வீட்டோ வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு ஸ்டேட் பில் அவர் கையில் போனால் அந்த ஸ்டேட் அசம்பிளி பில்லுக்கு பிரசிடெண்ட்டுக்கு சஸ்பென்சிவ் வீட்டோ கிடையாது. அதை தவிர்த்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் கொண்டு வர பார்லிமெண்ட் பில்லுக்கு வீட்டோ பவர் வந்து உண்டு. ஆனால் ஸ்டேட் பில்லுக்கு மட்டும் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தெளிவான சொல்ல ரிப்பீட் பண்ணுற பார்த்துக்கோங்க. மொத்தம் 4 வீட்டோ பவர் வந்திருக்கு. அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைட் நமக்கு வந்து இல்லை, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ. ஓகேவா? இந்த 3 வீட்டோ பவருமே பிரசிடெண்ட்டுக்கு வந்து உண்டு. இது 3மே பிரசிடெண்ட்டுக்கு வந்து உண்டு. எதுக்காகனா பார்லிமெண்ட் பில்லுக்கு. பார்லிமெண்ட் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபாவில் ஒரு பில் வந்து கொண்டு வராங்கன்னும் போது அந்த ஒரு பில்லுக்கு இந்த 3 பவருமே பிரசிடெண்ட் உள்ளே வந்து பார்க்க முடியும். இதுவே ஒரு கவர்னர் வந்திருக்காங்க, கவர்னருக்கு சஸ்பென்சிவ் வீட்டோ மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். சஸ்பென்சிவ் வீட்டோ மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இதில் ஒரு ஸ்டேட் பில்லு வந்து இருக்குது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னா அந்த ஒரு பில்லு பிரசிடெண்ட் கிட்ட போகுது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு இங்கே சஸ்பென்சிவ் பவர் வந்து கிடையாது. அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சைன் பண்ண வேண்டிய மேண்டேட்ரி கிடையாது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க,
சஸ்பென்சிவ் வீட்டோ ஸ்டேட் பில்லுக்கு பிரசிடென்ட்டுக்கு உண்டா கிடையாது. ஆனால் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர ஒரு பில்லுக்கு மட்டும்தான் அதை வந்து இருக்கும், இங்கே வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு டேப்லெட் கால மாதிரி போட்டு முழுமையாக இதை வந்து எழுதிக்குவாங்க. ஓகே, அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலிமா உங்களோட பாலிட்டி நோட்ஸை நீங்கள் வந்து மாற்றிருக்கணும். 200 வந்து மாற்றிக்குவாங்க. இது ஃப்யூச்சரில் அப்பீல் பண்ணலாம், அப்பீல் பண்ணாமலும் இருக்கலாம். அப்பீல் பண்ண என்ன வந்து வரப்போகிறது வெயிட்டின் படி பார்த்தாகணும். ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட். லைக் தட் நம்ம என்ன பார்த்தோம், இந்த டீலிமிட்டேஷன் ஒரு கேஸ் வந்து உண்டு. டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, இப்போ லோக்சபா ராஜ்யசபாவுக்கு இந்த சீட்லாம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா. இந்த சீட் அலோகேட் பண்ணுறது கோர்ட்டில் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, கெனாட் கொஸ்டின் அப்புறம் மாதிரி தான் வந்து இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிருஷோ சந்திரா கேஸ், இந்த கேஸ் மூலியமாக இதை வந்து என்ன பண்ண முடியும், ஜுடிஷியல் ரிவ்யூவில் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ புக்கில் நீங்கள் படித்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கரண்ட் அப்டேட்டில் எதெல்லாம் வந்து வருதோ அதை முழுமையாக நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் பாலிட்டி ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா பெருசாக நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த பில் இந்த ஜட்ஜ்மெண்ட் டவுட் இருக்குன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், முழுமையாக பார்த்துக்கோங்க. அண்ட் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பிரசிடென்ட்கிட்ட ரிசர்வ் பண்ண முடியும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா ஃபார் ஆல் ஸ்டேட் கவர்னர்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.